இரண்டாவது வாழ்க்கை, உலக வாழ்வு மரணத்தோடு முடிவடையும். கபருடைய வாழ்வு மறுமையின் நிரந்தரமான வாழ்க்கையின் தொடக்கத்தில் முடிவடையும். மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மனிதன் அறியாமையில் அலட்சியத்தில் வாழ்கிறான். உங்களை எல்லாம் அல்லாஹ் வீணாக படைத்து எப்படி வேண்டுமானாலும் வாழுங்கள் இந்த பூமியில் என்று அனுப்பிவிட்டானா? என்னிடத்திலே நீங்கள் ஒன்று கூட்டப்பட மாட்டீர்களா? மூமின்களின் காதில் எச்சரிக்கை. என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த மறுமை நிச்சயமாக ஏற்பட்டே தீரும். எந்த சந்தேகமும் அதில் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரலை போன்று வந்திருக்கிறோம். நான் வந்துவிட்டேன், எனக்கு பிறகு மறுமை வரும். மக்களே, உங்கள் ரப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமையை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளிலே எந்த ஒரு தந்தையும் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது. எந்த ஒரு பிள்ளையும் தந்தைக்கு எந்த கூலியையும் கொடுக்க முடியாது.